வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிடம் யாரையும் ஒடுக்காது, அனைவரையும் இணைக்கும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அனைத்து சாதியினருடனும் பெண்களையும் அர்ச்சகராக்கியது திமுக என்றும் பெருமிதம். திராவிடம் யாரையும் ஒதுக்காது, எல்லோரையும் இணைக்கும் என்பதற்கு உதாரணம் தான் அனைத்து சாதியினரும் மகளிரையும் அர்ச்சகராக்கியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. நடப்பாண்டு மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டும் தேர்வு கட்டணம் உயர்த்தப்படாது என்றும் திட்டவட்டம். இது அமுல்படுத்தப்படாது என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மாணவர்களே, நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமேல் எந்த செமிஸ்டருக்கும் உங்களுக்கு தேர்வு கட்டணம் என்பது உயராது. இதே தான் இப்போ எவ்வளோ கட்டுறீங்களோ அதையே கட்டினால் போதும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணியாற்றும் விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி உறுதி. தன்னாட்சி கல்லூரிகளில் ஒரே மாதிரி தேர்வு கட்டணம் இருக்கும் வகையில் அறிக்கை தயாரித்து வழங்கப்பட இருப்பதாகவும் பேட்டி. நாடு முழுவதும் உள்ள மகளிருக்காக 6000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ஜால்கண்ட் பகுதியில் நடைபெற்ற பாஜக மகளிர் அணி கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. சென்னை கோயம்பேடு தலைமை கழகத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கோலாகலம். திருவுருவ சிலையை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். கோயம்பேடு தேமுதிக தலைமை கழகம் இன்று முதல் கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும். விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விஜயகாந்த் பிறந்த நாளை கொண்டாடிய தேமுதிகவினர். பல்வேறு இடங்களில் இரத்த தானம் வழங்கியும் கட்சி கொடியேற்றியும் உற்சாகம். தென்னிந்திய நடிகர் சங்க அலுவலகத்தில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். நாசர், விஷால் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தி. திரை வாழ்விலும் பொது வாழ்விலும் அவர் நிகழ்த்திய சாதனைகளை நினைவு கூறுவதாக புகழாரம். சென்னை கோயம்பேட்டில் விஜயகாந்தின் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. கூட்ட நெரிசலால் மயங்கியவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சேலத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுக நிர்வாகிகள் மீது போடப்படும் பொய் வழக்குகளை எதிர்கொள்வது குறித்து விவாதம். கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பாஜக அரசின் தயவு வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் அழைக்கப்பட்டதாகவும் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி. அப்படி அங்கம் வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக என்டிஏ தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறப்பதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தியவர் எம்ஜிஆர் என இபிஎஸ் பெருமிதம். தமிழகத்திற்கு மத்திய அரசிடம் இருந்து எந்த ஒரு திட்டத்தையும் அண்ணாமலை கொண்டு வரவில்லை என்றும் ஆவேசம். வரலாறு கூட தெரியாம
நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அது மட்டுமல்ல, உங்களுடைய தலைவர்களாம் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். அண்ணாமலை செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டுவோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் அதிமுகவினரின் சுவரொட்டியால் பரபரப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்த புகைப்படத்தை பதிவிட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. கனமழை காரணமாக தண்டவாள பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவால் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. மத்திய அரபிக்கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். மூன்றாவது வாரமாக வேளச்சேரியில் விமர்சையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு சினிமா பாடலுக்கு நடனமாடி உற்சாகம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்கு அளப்பரியது. விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் அதிக அளவில் ஈடுபட்டிருப்பதாகவும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. மிஸ் இந்தியா பட்டியலில் ஒரு தலித் பழங்குடியின பெண் கூட இடம்பெறாதது ஏன்? சம்விதான் சம்மான் சம்மேளன் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கேள்வி. 90% மக்களுக்கு திறனும் கல்வி அறிவும் இருந்தும் நிர்வாக அமைப்புடன் தொடர்பு இல்லாமல் இருப்பதாகவும் வருத்தம். அசாமின் பழங்குடியின சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து மாபெரும் பேரணி. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கோஷம். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி கவுன்சிலர்கள் 5 பேர் அந்த கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் பாஜக மாநில தலைவர் வீரேந்திர சச்தேவா. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க பாஜக உறுதுணையாக இருக்கும். மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி உறுதி. இதுக்கு முன்னாடி புதுச்சேரியை இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். மாநில சுழற்சி அப்ப காங்கிரஸ் தான் மத்தியில இருந்தது. அப்ப மதிப்பிற்குரிய நாராயணசாமி அவர்கள் மத்திய அமைச்சராகவும் இருந்தார்கள். ஏன் அவர்களால வாங்கி கொடுக்க முடியவில்லை? இப்ப நாங்க முயற்சி பண்ணக்குள்ள இந்தியா கூட்டணி ஆதரிக்கும் என்றால் ஒரு நல்ல காரியத்திற்கு அதை நடைபெறுவதற்கு யாரு துணை செய்தாலும் அதை நாங்கள் ஏற்று.
ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான அரங்கம் இடிக்கப்பட்ட விவகாரம். 1 இன்ச் கூட ஆக்கிரமிப்பில் இல்லை என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் நாகார்ஜுனா ஆவேசம். பாராலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்தியாவில் இருந்து 20 வீரர் வீராங்கனைகள் பாரிஸ் பயணம். பதக்கங்களை கைப்பற்றுவோம் என்று டெல்லி விமான நிலையத்தில் சூளுரை. ஒலிம்பிக் போட்டிகளில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கருக்கு ஹரியானாவில் உள்ள பூர்வீக கிராமத்தில் உற்சாக வரவேற்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகை தரும் தனக்கு இது மகிழ்ச்சியான தருணம் என்றும் நெகிழ்ச்சி. मंगलम पुंडरीकाक्ष मंगलाय स्तनोपरि हरि ओम गणानान्त्वा गणपतिगं आज इन्होंने आपके निमित्त जो ये सच्चे तन मन धन से पूरी कृष्ण कन्हैया लाल की जय, लाल की।